Praise the Lord. Welcome to Pastor and Poster. இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை Book of Revelation 12 verse 11. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். தேவஜனமே, 12ஆம் அதிகாரம் சபையை குறித்து, கர்த்தராகிய கிறிஸ்துவை குறித்தும் சொல்லப்பட்டு இருக்கிறது. யோவானுக்கு கர்த்தர் அதை வெளிப்படுத்தினார். இக்காலத்தில் அவர்கள் விட்டு போன சபையின் பின் சந்ததியாகிய தேவஜனமாகிய நாம் பெலனடைய, நாம் ஜெயம் கொள்ள, நாம் நம்முடைய போராட்டத்தின் மேலே வெற்றி சிறக்க இவைகள்லாம் நமக்கு எழுதி கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. ஸ்திரியை குறித்தும் ஆண் பிள்ளை குறித்தும். ஸ்திரீ என்பது சபையை வெளிப்படுத்துகிறது. ஆண் பிள்ளை கர்த்தராகிய கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. நமக்கு எப்பொழுதும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்லுகிறார். தீமோத்தேயுக்கு எழுதும் போது பவுல் எழுதுகிறார், என்னோடு கூட இந்த உன்னதமான கனமான ஊழியத்தில் தீங்கு அனுபவி என்று சொல்லி, ஊழியத்திற்காக, கிறிஸ்துவுக்காக, சபைக்காக பாடுபடுகிறவர்கள் ரொம்ப கம்மி. பாடு என்றால் மற்றவர்களால் துன்பப்படுத்தப்படுகிறதல்ல, கிறிஸ்துவுக்காய் நடப்பவர்கள், கிறிஸ்துவுக்காய் முழங்காலில் நிற்கிறவர்கள், ஆத்தும பாரத்தோடு, ஆத்தும தாகத்தோடு சபையினுடைய வளர்ச்சிக்காக தேவ சமூகத்தில் போராடுகிறவர்கள், கொடுக்கப்பட்ட மந்தையின் மேல் கருத்துள்ளவர்களாய், கரிசனை உள்ளவர்களாய், அச்சனத்திற்காக, சபையின் கொடுக்கப்பட்ட விசுவாச குடும்பங்களுடைய விடுதலைக்காக, அவருடைய ஆசீர்வாதத்துக்காய், அவருடைய ஆத்துமாக்களுக்காக போராடி திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஊழியர்கள் எல்லாம் இன்று ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா நவீன காலங்கள், நூதனங்கள் நிறைய இருக்கிறது. ஆனா வேதம் மாறவே இல்லை, இன்னும் நம்முடைய தெய்வம் மாறவே இல்லைங்க. அதனால் தான் இந்த கால வேளை இந்த ஆதி அன்பு விசுவாசத்துல, இந்த ஆதி அப்போஸ்தல ஊழியங்கள்ல நிற்கிற நமக்கு எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தைகள்ல இந்த நாளுக்கான வார்த்தை, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும். அப்போஸ்தல நடபடிகள் 20ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தை உண்டு, என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். நான் எதற்காய் பிடிக்கப்பட்டனோ, எதற்காய் அழைக்கப்பட்டனோ, எதற்காய் தெரிந்தெடுக்கப்பட்டனோ அதை நிறைவேற்றுவதே என்னுடைய நோக்கம். அதுதான் என்னுடைய லட்சியம். பவுல் எழுதும் போது எழுதுகிறான், 1 குறைய 40 முறை 3 தரம் என்னை அடித்தார்கள், மரணம் நேரிடவில்லை. ஏன்னா கர்த்தர் மரணத்தை ஜெயமாய் முழங்கினான். கடைசி பரிகாரமாகிய அம்மரணத்தை மனித இனம் நித்திய மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களாகிய நம்மை பரலோகத்தின் தெய்வம் நம்மேல் அன்பு கூர்ந்தபடியினாலே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி அவரை அந்த மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து, நித்திய மரணத்துக்கு ஆளாய் இருந்த உங்களையும் என்னையும், நம்முடைய குடும்பத்தையும், நம்முடைய சபை ஜனத்தையும் அவர் அம்மரணத்தினின்று விடுவிக்க வல்லவராய் உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார். அதுபோலதான் நாமும் இந்த பூமியில் வருகிற போராட்டங்கள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், இன்று பல ஊழியர்கள் ஜெபமே இல்லை, குற்றம் சொல்லவில்லை. பாஸ்டர் அவர் கொடுக்கப்பட்ட தரிசனத்தின்படி எல்லா மாவட்டங்களிலும், எல்லா கிராமங்களிலும் 1 வருடம் ஊழியர்களுக்காக ஜெபிக்க, அவருடைய தரிசனங்கள் நிறைவேற, அவருடைய சபையினுடைய வளர்ச்சிக்கு, ஊழியக்காரருடைய சுகத்துக்காக அந்த
பாரம் கொண்டு ஏறக்குறைய 12 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் அதை செய்து கொண்டு வருகிறார்கள் சந்ததிகளால். அது இப்பொழுது பெங்களூர்ல நான் இருக்கிற பகுதியிலிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் அது 5 மாதங்கள் முடிந்து 6வது மாதத்துக்கு காத்திருக்கிறது. அங்கு வருகிற ஊழியருடைய எண்ணிக்கை ரொம்ப சொற்பம். அதே பெங்களூர்ல நடக்கிற ஊழியக்கார கொடுகையில நாம் போய் பார்ப்போமானால் திரளா இருப்பார்கள். அதை குறித்து போன மாதம் நடந்த கூட்டத்தில் கேட்டபோது காசு கொடுத்தா வருவாங்க. இந்த அவலப்போக்கு தாங்க இன்னைக்கு கிறிஸ்தவத்தினுடைய கேவலத்திற்கும் வசனம் நிறைவேறக்கூடாதபடிக்கான காரியத்திற்கும் இடம் கொடுக்கிறது. நான் பார்த்த ஊழியர்கள் அப்படி இல்லை. நான் யாரையும் குற்றப்படுத்தவில்லை, உள்ள ஃபேக்டர் நான் பேசுகிறேன். வசனம் என்ன சொல்லுகிறது? தங்கள் சாட்சியின் வசனத்தினால் அவனை ஜெயித்தார்கள். வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள், நான் பார்த்த பரிசுத்தவான்கள், முன்னோடிகள், இவர்களெல்லாம் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தவர்கள், தேவ அழைப்புக்கு கீழ்ப்படிந்தவர்கள். தங்கள் பிள்ளைகள், தங்கள் மனைவி, தங்கள் குடும்பம் பலரை இழந்து இந்த சுவிசேஷத்தை நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். இந்த கால ஓலை தேவ ஜனமே, சத்தியத்திற்கு நாம் செவி கொடுப்போம். சத்தியமே நிலைத்திருக்கிறது. இந்த வார்த்தையானவர் நம்மில் இருக்கிறார். நமக்காய் அவர் எழுந்தார். அதனால் உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில எப்படிப்பட்ட மரண சூழ்நிலையானாலும் ஜெபிங்க. ஜெபம் நிச்சயம் அந்த மரண கட்டுகளை உடைத்தெறியும். ஏன்னா அதுல தெளிவாய் இருக்கிறது. விழுந்து போன சாத்தானானவன், பிசாசானவன், வலு சர்ப்பமானது சபைக்கு விரோதமாய், அப்படின்னா சபை ஒரு கட்டடம் அல்ல, தேவ ஜனத்துக்கு விரோதமாய், உங்களுக்கும் எனக்கும் விரோதமாய், நம் பிள்ளைகளுக்கு விரோதமாய், சந்ததிகளுக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகள் சந்ததிகள் கிறிஸ்துவுக்கானவர்களாய் நிற்கக்கூடாதபடி வாலிபத்தை திசை திருப்புகிற, சபையிலே அவர்கள் பலனடையாதபடி அவர்களை உலக பிரகாரமாய் நடத்துகிற கிரியைகளை பிசாசானவன் செய்து கொண்டு இருக்கும் போது நாம் அந்த மரணத்தை நின்று நாம் நிச்சயமாய் அவர்களை தப்புவிக்க கிறிஸ்துவின் நாமத்தினால் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தங்கள் சாட்சியின் வசனத்தினால், சாட்சியுள்ள வாழ்க்கைக்கு தான் இந்த கிறிஸ்து உலகத்தின் கோடீஸ்வரனாக்கினாலும் எவ்வளவு கொடுத்தாலும் நாம் எல்லாவற்றையும் விட்டு நாம் போக வேண்டும். பின்பு நமக்கு பின்பு வருகிறவர்கள் அதை எப்படி பயன்படுத்துவார்கள் என்பதை நாம் அறியோ. ஆதலால் கொடுக்கப்பட்ட காலங்களிலே நம் பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்டதான சத்தியத்தை கற்றுக் கொடுத்து அவர்களை கிறிஸ்துவுக்கானவர்களாய், சபைக்கு தேவன் வரப்போகிறது நம்மை அழைத்து செல்வதற்கு தான். அது சபைக்காக வருகிறார். தான் சம்பாதித்த சபை, கரையம் கொண்ட தேவச்சனத்திற்காக வருகிறார். ஆதலால் இந்த வாழ்க்கையிலே மரணமானாலும் ஜெயமாய் விழுங்கப்படும். பல வருடங்கள் ஊழியத்தின் அனுபவத்திலே இந்த பெங்களூர்ல வந்தோம். ஏறக்குறைய இது 8வது ஆண்டு. இதுவரை மரணம் நேரிடாதபடி கர்த்தர் காத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். திறப்பிலே நின்று ஜெபிக்கிறவர்கள் எழும்பணும். உங்க குடும்பத்திற்காய் ஜெபிங்க, உங்க பிள்ளைகளுக்காய் ஜெபிங்க, உங்க பேரப்பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, உங்க சபைக்காக, ஊழியருக்காக, சுற்றுமுள்ள ஜனங்களுக்காக இந்த நித்திய மரணத்தை நின்று அவர்களை விடுவிக்க நாம் ஜெபிப்போம். பூமியிலே மரணம் எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டதே. லாசரு கர்த்தருக்கு நல்ல நண்பன். இயேசு அடிக்கடி சந்தித்த குடும்பம் மரித்து போனான். சகோதரிகள் துக்கப்பட்டார்கள், அவரும் அழுதார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் கல்லறைக்கு போய் லாசருவை வெளியே வா என்று சொல்லி அவனை அழைத்தவர், அவனை வெளியே கொண்டு வந்தவர், அவன் இந்நாள் வரை உயிரோடு இல்லை, திரும்ப மரித்தான். இந்த பூமியின் மரணம் நம்முடைய வயது வரை வாழ்வதற்கு நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல ஆரோக்கியத்தை தேவ கிருபையிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். உலகத்தின் ஆகாரத்தை விட வேத வசனம் நம்முடைய எலும்புகளுக்கு ஔஷதமாகும். இந்த கர்த்தருடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுடைய எலும்புகளுக்கு சௌக்கியமும்
பலனும் ஆரோக்கியமும் உங்கள் சரீரத்துக்கு தேவையான பலத்தையும் கொடுக்கிறதா இருக்கிறது. அதனால் தைரியமாய் இருங்க. மரணமானாலும் அதை கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளாய் நாம் இருப்போம். பேதுருவை சிறைச்சாலையில் அடைத்தார்கள். சிறை அவனை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அந்த கதவுகளின் வலிமையை விட, காவலர்களை விட தேவனுடைய வல்லமை பெரிதாய் இருந்தது. இன்றும் அதை செய்ய வல்லவர். அதனால் நாம் ஜெபிப்போம். தேவனோடு நெருக்கமாய் இருப்போமானா நிச்சயம் மரண போராட்டமானாலும் என்னவானாலும் பயப்படாம தைரியமா நம்மளால அறிக்கையிட முடியும். நம்மளால ஜெபித்து ஜெயம் கொள்ள முடியும். ஜெபித்து எல்லா காரியத்தின் மேலும் நாம் ஜெயம் கொள்ள முடியுங்க. அதனால் பயப்படாதிருங்க. இந்த கால ஓலை என்ன சூழ்நிலை ஆனாலும், மரணமே ஆனாலும் அதை கிறிஸ்து ஜெயமாய் விழுங்கினபடினால மரணத்தை நின்று உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததியையும் தப்புவித்து தம்முடைய ராஜ்யத்தில் சேர்க்க அவர் போதுமான தெய்வமாய் இருக்கிறார். அதனால் தைரியமாய் இருங்க. சாட்சியை காத்துக்கொள்ளுங்க. தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனத்தை பிடித்து தினமும் அறிக்கையிடுங்க. தேவனுக்காய் நிற்போமானா உங்களுக்காக தெய்வம் எதைனாலும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்படித்தான் வேதத்தில் இருக்கிற சாட்சிகள் பரிசுத்தவான்களை எல்லாம் கர்த்தர் அடையாளப்படுத்தி கொண்டு வந்தார். இந்த கால வேளை கர்த்தர் உங்களையும் அப்படிப்பட்ட நல்ல சாட்சியாய் தம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக, தம்முடைய ராஜ்யத்தின் கட்டுமான விரிவாக்கத்திற்காக உங்களை உங்கள் குடும்பத்தையும் இப்படிப்பட்ட மரணத்தை நின்று, பிசாசின் போராட்டத்தை நின்று, மனுஷிக கிரியை நின்று காலவோளை கர்த்தர் உங்களை விடுவிப்பாராக. ஊழியக்காரனாய் நானும் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால இப்படிப்பட்ட மரணத்தை நின்று கட்டுகளில் இருக்கிற உங்களை நான் விடுதலை செய்கிறேன். விடுவிக்கப்படுவீர்களாக. கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்க. நல்ல பிதாவே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த கால வேளை நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் ஆண்டவரே 12:11 படி மரணம் நேரிடுகிறதா இருந்தால் அதற்கு தப்பும்படி ஆண்டவரே இந்த வாழ்விலே வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், தேவைகள் இவைகளை கண்டு நாங்கள் சோர்ந்து பின்னடையாதபடி என்னவானாலும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தை கொண்டு அவைகள் மேல் நாங்கள் ஜெயமெடுத்து முன்னேற எங்களுக்கு கிருபை செய்வீராக. எங்கள் சாட்சியை காத்துக்கொண்டு எங்கள் கொடுக்கிறதான வசனம் வாக்குத்தத்தங்களை பிடித்து அந்த விழுந்து போன வலுசர்ப்பத்தின் ஆவிகளின் மேல் ஜெயமெடுக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். அந்த கால ஓடையில ஆண்டவரே எனக்காய் ஜெபிக்க ஆள் இல்லையா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டு இருக்கிற என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகள் எங்கே எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எப்பொழுதும் உமது பிரசன்னம் இறங்குவதாக. அவர்கள் வீட்டை விட பிரசன்னம் நிரப்பட்டும், அவர்கள் சரீரத்தை விட பிரசன்னம் நிரப்பட்டும். ஆண்டவரே கட்டுகள் உடைக்கப்படட்டும். பிள்ளைகள் வாழ்வில் இருக்கிற போராட்டங்கள் எல்லாவற்றும் நின்று உடைய குடும்பத்தை நான் விடுதலை செய்கிறேன். அவர்கள் சபைக்கு அவர்கள் சாட்சியானவர்களாக தேவராஜ்யத்தினுடைய வளர்ச்சிக்கான குடும்பங்களாய் கர்த்தர் இவர்களை பயன்படுத்தும். கிருபையும் சமாதானமும் இவர்களை மூடிக்கொள்வதாக. உழுவாதபடி காத்து மகிமை உள்ள சன்னிதானத்தில் எங்களை மாசற்றவர்களும் குற்றமற்றவர்களுமாய் நிறுத்த வல்லமையுள்ள உம்முடைய கரத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபத்தை கேட்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் கருத்துக்களும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். சேர்ந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.